ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அவதார நோக்கம் கர்மா பக்தி வழியே ஞானம் அடைவித்தல். எதையாவது பண்ணி ஹிம்சையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களிடம் போய் எதையும் பண்ணாமல் இருக்கிற அத்வைதத்தை சொல்ல வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். அவ்வளவு சட்டென்று எல்லாரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் வழிக்கு வரத்தான் மாட்டார்கள். காரியம் பண்ணுவதுதான் கஷ்டம். காரியம் பண்ணாமல் அக்கடாவென்று உட்கார்ந்து கொண்டிருப்பது சுலபம் என்று வெளிப்பார்வைக்கு தோன்றுகிறது. ஆனாலும் நடைமுறையில் தூக்கம் என்று கொஞ்ச நாழி அடித்து போடுகிறது போக, மற்றபடி காரியம் இல்லாமல் உட்கார்ந்திருப்பது தான் மகா கஷ்டமாயிருக்கும். மன சும்மா இருக்க விடாது. ஒன்று மாற்றி ஒன்று எதையாவது பண்ணி கொண்டிருக்கும்படி அது ஏவிக்கொண்டே இருக்கும். ந ஹி கச்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத். ஒருபோதும் ஒரு க்ஷணங்கூட எவனும் ஒரு காரியமும் செய்யாதவனாக இருப்பதே இல்லை என்று பகவான் ஜனங்களுடைய பல்சை நன்றாக பிடித்து பார்த்துதான் சொன்னார். கையால் காலால் காரியம் செய்யாமல் சும்மா இருப்பதே கஷ்டம் என்றால், அத்வைதத்தில் ஒன்றும் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்னும் போதோ இதைவிட கஷ்டமாக என்று சொன்னால் போதாது, சாத்தியமே இல்லாதது என்று தோன்றுவதாக, மனசினாலே எதையும் நினைக்கவே கூடாது என்று இருக்கிறது. இப்படி சொல்லியிருப்பதை யார் கேட்பார்கள்? கேட்பார்களோ கேட்க மாட்டார்களோ, நாம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே லோகம் பூரா போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி விடமாட்டேன் என்று அகோராத்திரம் அதுவே காரியமாக சொல்லிக்கொண்டே இருந்தால்தானே 1000ல் ஒருத்தராவது கேட்கத்தான் செய்வார்கள். பிற்காலங்களில் வரப்போகிறவர்களுக்காகவும் எழுதி வைத்து விட்டால் தலைமுறைக்கு தலைமுறை இப்படி 1000ல் ஒருத்தர் அந்தப்படி கேட்டு பண்ணாமல் போக மாட்டார்கள். இப்படி 1000ல் ஒருத்தர், அது கூட ஜாஸ்தியாயிருக்கலாம். லட்சத்தில் 10 லட்சத்தில் ஒருத்தர் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்து கொண்டு பந்த மோச்சனம், சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் கூட போதும். இத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளை கொண்டு சிருஷ்டி வீணாகவில்லை, பழமாக பழுத்து விட்டது என்று ஆகிவிடும். பாக்கி பேர் கர்மாவில் பக்தியில் தான் போக முடியும். பக்தி கூட கனிந்த பக்தியாக லோகத்தில் சகலத்திடமும் வைராக்கியம், ஈஸ்வரன் ஒருவனிடம் மட்டும் பரம பிரேமி என்றிருக்கும் கனிந்த பக்தியாக ரொம்ப பேரிடம் இருக்க முடியாது. அதனால் பரவாயில்லை. இப்போது ஒரே அவைதீகமாக போயிருக்கிற மாதிரி இல்லாமல் ஜனங்கள் வேத சாஸ்திரப்படி முடிந்த மட்டும் கர்மா பண்ணி ஒரு பூஜை, ஒரு கோவிலுக்கு போவது, ஒரு க்ஷேத்ராடனம் என்று செய்ய ஆரம்பித்தாலும் கூட போதும். இதற்கெல்லாமும் நாம் தான் பூலோகத்தில் பிறந்து ஒரு ஊர் விடாமல் சுற்றி செய்ய வேண்டியதை எல்லாம் செய்ய வேண்டும். வர்ணாசிரம விபாகப்படி கர்மா நடக்க பண்ண வேண்டும். வைதிகமாக உபாசன மார்க்கங்களை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும். க்ஷேத்திரங்களில் நல்ல சாநித்தியமும் ஜனாகர்ஷணமும் இருக்கும்படியாக யந்திர பிரதிஷ்டைகள் செய்ய வேண்டும். ஆனாலும் இதெல்லாம் பண்ணுவதோடு இதற்கெல்லாம் மேலாக இத்தனை பண்ணி கொண்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணாமல் இருப்பதுதான் முடிவான லட்சியம் என்றும் ஓயாமல் ஞாபகப்படுத்தி, என்றைக்கு ஒரு நாளிலாவது நாமும் அந்த வழியில் ஞான மார்க்கத்தில் போய் சேரதான் வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப பேருக்கு சிரம சாத்தியமாயிருந்து அவர்கள் அதில் போகாமலே வேண்டுமானாலும் இருக்கட்டும். போகாமலே வேண்டுமானாலும் என்ன, அதற்கான பக்குவம் அடையாத மட்டும் போகப்படாது என்பதுதான் நம்முடைய அதாவது ஈஸ்வரனுடைய கட்டளையே. முடியாத காரியத்தில் எத்தனம் பண்ணி தோற்று போக வேண்டாம், தோற்றது தெரியக்கூடாது என்று ஜெயித்த மாதிரி ஹிப்பாக்ரசி பண்ண வேண்டாம் என்றுதானே எவருக்கும் முடியக்கூடியதாக பிரவிற்த்தி மார்க்கம் என்று ஒன்றை பிரித்து வைத்து இதிலேயே போங்கள், போய் இதில் சித்தி அடைந்து சித்த சுத்தி பெற்ற பிற்பாடுதான் நிவிருத்தி மார்க்கம் என்று ஆஞ்ஞை செய்திருக்கிறோம். ஆனால் இப்போது உடனேயே தான் போகப்படாதே தவிர சித்தத்தை பரிசுத்தி செய்து கொண்டு அதன் பிறகு எத்தனையோ வருஷங்கள் ஜென்மங்களுக்கு அப்புறமாவது அதில் நிவிருத்தியில் போனால்தானே கதிமோக்ஷம். சம்சார சூழலிலிருந்து தப்பி சாஸ்வத சௌக்கியத்தை பெற அதை விட்டால் வேறே வழி இல்லையே. ஆனபடியால் எதுதான் முடிவான லட்சியமோ, எதுதான் பரம சத்தியமோ, எதுதான் நித்தியானந்தமோ, எதை உபனிஷத்துக்களில் கோஷித்தால்தான் வேதங்களுக்கே பெருமையோ, அது என்னவென்று இப்போதிலிருந்தே எல்லோரும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளவாவது வேண்டுமோ வேண்டாமோ. அதற்காகத்தான் தற்போது எடுக்கப் போகிற அவதாரத்தில் கர்மா என்றும் உபாசனை என்றும் எத்தனைதான் பண்ண சொன்னாலும் அதைவிட அதிகமாக ஞானத்தை, கர்மா, பக்தி முதலான எதுவுமே பண்ணாமல் இருக்கிற, ஒன்றுமே பண்ணாமல் இருக்க பரம நிலையை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் அதை பின்பற்றுவதற்கு அந்த 1000ல் லட்சத்தில் ஒருவனாவது தோன்றுவான். அத்தனை கர்மாக்களையும் நன்றாக விடாமல் பண்ணு, கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் என்று ஆரம்பித்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரோபாசனையாக்கிக் கொள். தேனே சஸ்ய விதீயதாம் அபசித்தி. காமியமாக பண்ணுவதிலிருந்து நிஷ்காமியமாக பண்ணும் யோகத்துக்கு போ. காமியமே மதிஸ் தியஜ்யதாம்
தியஜ்யதாம். இப்படி முன்னேறிக்கொண்டே போய் சத் சங்கத்திலேயே இருக்க ஆரம்பி. சங்க சத்சி விதீயதாம். அசட்டு பக்தி, அது வேணும் இது வேணும் என்று கேட்கும் பக்தியிலிருந்து முன்னேறி பகவானிடம் நிஜமான பக்தியை உறுதியாக வளர்த்துக்கொள். பகவதோ பக்திர் திருடாதீயதாம் என்றெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே போனாலும் முடிவான லட்சியத்தை மறக்க விடக்கூடாது, அதை சொல்லாமல் விடக்கூடாது. இப்படியே போய்கொண்டிருந்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது உனக்கு சித்த பரிபக்குவம் ஏற்படும். அப்போது நிவிருத்தி மார்க்க குருவிடம் போய் விடாமல் பாத சேவை செய்து உபதேசம், பிரணவோபதேசம், உபனிஷத்தின் ஜீவ பிரம்ம அபேத மகா வாக்கிய உபதேசம் வாங்கிக்கொள் என்றும் சொல்ல வேண்டும். சத்வித்வான் உபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவ்யதாம் பிரஹ்மைகாக்ஷரம் அர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம். நானே பிரம்மம் என்ற பாவனையை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் பாவனை அனுபவமாகவே நன்றாக முற்றி நீயே பரபிரம்மமாகவே நிற்க வேண்டும். பரபிரம்மாத்மனா சதீயதாம் என்று நம் உபதேசத்தை முடிக்க வேண்டும். அங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றின் உறவும் வேண்டாம். எல்லா காரியத்திற்கும் முழுக்கு போட்டுவிட்டு ஏகாந்தத்தில் சௌக்கியமாக இருக்க வேண்டியது. மனசை கழட்டி போட்டுவிட்டு ஆத்மாவையே அனுபவித்து கொண்டு சும்மா கிடக்க வேண்டியது. ஏகாந்தே சுகமாசியதாம் பூர்ணாத்மா சுசமீக்ஷயதாம். ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவர்களான கர்ம சங்கிகளை முதலில் தப்பு பண்ணாமல் நல்லது பண்ணும்படியாக கர்மானுஷ்டானம், ஈஸ்வர பூஜை என்று ஈடுபடுத்த வேண்டியதுதான். ஆனாலும் நல்லது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த எல்லாவற்றிலும் கூட கெடுதலாக ஏதாவது கலந்து வந்து கொண்டேதான் இருக்கும். காரியம் என்றால் முழுக்க நல்லதாக இருக்கவே முடியாது. எதற்காவது ஹிம்சை, யாருக்காவது கஷ்டம், ஏதாவது நஷ்டம் என்று ஏற்படுத்தாமல் ஒரு காரியமும் இல்லை. எந்த சத்காரியமானாலும் கூட இப்படித்தான். எத்தனைதான் நல்லதை நினைத்து பரோபகாரம் பரமோபகாரம் என்பது பண்ணுவதாக பெருமைப்பட்டு கொண்டு செய்வதிலும் நல்லதற்கில்லாத அம்சங்களும் கொஞ்சமாவது கலந்துதான் வரும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.